வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஆறுபடை பயணம். ஆறுபடையும் 4 நாளுக்குள்ளே பார்க்க போகிறோம். இது வந்து லாஸ்ட் வீடியோ. நேற்று திருச்செந்தூரில் சாமி பார்த்து நைட்டு ஸ்டே பண்ணிட்டோம். காலைல ஒரு 2 மணி போல் எழுந்திரிச்சு இங்கே ரெஸ்ட் ரூம்லாம் க்ளீனாக தான் இருக்குது. அங்கேயே குளிச்சுட்டு ஒரு 4 மணி போல் கிளம்புனோம். எங்கே கிளம்புறோம் அப்படின்னா மதுரையில் இருக்கிற திருப்பரங்குன்றம் தான் போகிறோம். நேற்றே வந்தோம், டைம் ஆகிடுச்சின்னு சொல்லி சாமி பார்க்க முடியல. அதனால் ஸ்ட்ரெயிட்டாக திருச்செந்தூர் போயிட்டோம். இன்றைக்கி காலையில் ஒரு 6:30லேருந்து 7 மணி போல் வந்துட்டோம். வந்து ஃப்ரீயாக தான் இருந்துச்சு, ஈஸியாக சாமி பார்த்துட்டோம். பொது தரிசனம் தான் பார்த்தோம். ஒரு 1/2 ஹவருக்குள்ளே சாமி பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். நல்ல ஒரு தரிசனம். அங்கே வெளியே வந்து ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்லாம் வாங்கிட்டு மயிலெலாம் விற்றுட்டு இருந்தாங்க, பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதெல்லாம் வாங்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக கிளம்பிட்டோம். எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா பழனி பக்கத்தில் இருக்கிற பாதாள செம்பு முருகர் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது. இது ரொம்ப ஃபேமஸாக. இந்த கோயிலில் வந்து எதுக்குமே காசு வாங்க மாட்டேன்றாங்க. பார்க்கிங்காக இருக்கட்டும், சாமி பார்க்கவா இருக்கட்டும், எதுவுமே இங்கே வந்து காசு வாங்குறதில்ல. அதே மாதிரி தமிழ்நாட்டிலே டைமாக கருங்காலி மாலை இங்கே தான் விற்க ஆரம்பித்தாங்களாம். இங்கேருந்து தான் எல்லா இடத்துலையும் இப்போ விற்கிறாங்களாம். அதோடைய ப்ரைஸ்லாம் டீட்டெயில்ஸோட கொடுக்குறேன். இந்த கோயிலோட ஸ்பெஷல் வந்து என்னென்னா, சாமி பார்க்க போகும்போது யாருமே பேசக்கூடாதான். சாமி பார்க்குற வரையும் யாருமே ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் பேசவே கூடாது அப்படின்னு சொல்லி அங்கே எழுதியே வச்சுருக்காங்க. நீங்கள் போனீங்கன்னா பேசாதீங்க. மஸ்ட்டு இந்த கோயில் விசிட் பண்ணி பாருங்கள். பழனி வரவங்க ஸ்ட்ரெயிட்டாக அங்கேருந்து கிளம்பி எங்கே வரும் அப்படின்னா பழனி தான் மக்களே ரீச் ஆனோம். பழனி வரும்போதே பயங்கரமான மலை. அந்த மலையெல்லாம் தாண்டி வண்டியெல்லாம் பார்க் பண்ணிவிட்டு கீழேயே திரு ஆவினங்குடி திருக்கோயில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதுதான் முருகனுடைய 3ஆம் படை வீடுன்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் மலையேற ஆரம்பிச்சிட்டோம். மேலே போகும்போது ஃபோன்லாம் செக் பண்ணாங்க. அதனால் கீழே கவுண்டர் இருந்துச்சு. ஒரு ஃபோனுக்கு 5 ரூபான்னு சார்ஜ் பண்ணுறாங்க. அங்கேயே வச்சுட்டு மேலே போயிட்டோம். ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவருக்குள்ளே சாமி பார்த்துட்டோம். 10 ரூபா டிக்கெட்டில் தான் பார்த்தோம். ஒரு வழியாக அப்பனுடைய 6 படியும் 4 நாள்லேயே கவர் பண்ணி முடிச்சிட்டோம். நான் ஃபஸ்ட் டைம் வந்து நிற்கும் போது ஒன்றுமே இல்லாமல் தான் வந்தேன். இப்போ நான் 3வது டைமாக வரேன். நான் என்ன கேட்டனோ அதுக்கு மேலேயே வந்து கொடுத்துட்டாரு. ஒரு வழியாக வீடியோவை கவர் பண்ணி முடிச்சிட்டோம். நீங்கள் இதே மாதிரி வீடியோ போடணுன்னா சொல்லுங்கள், வீடியோவை முடிச்சுக்கிறோம். பாய்.